ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா நடிகை த்ரிஷாவை பத்தி தான் பேச போறோம். த்ரிஷாவை பத்தி நடிகையா நம்ம நிறைய விஷயம் பார்த்திருக்கோம். அரசியல்ல இப்ப அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தான் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அந்த வகையில விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் பல விமர்சனங்கள், பல கிசுகிசுக்கள் வந்தது. ஸோ விஜயோடைய விவாகரத்து விஷயத்துல த்ரிஷா தான் அந்த நடிகை அப்படின்னு சொல்லி எல்லாரும் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. எல்லாரும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி விஜயை கூட்டிட்டு வந்து காட்டிட்டாரு அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், சொல்லலாம். அதை தாண்டி இப்போ அவங்களோட கேஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஹியரிங் வரப்போகுது. அதுல விஜய் என்ன சொல்ல போறாரு, விஜய் வந்து விவாகரத்துக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற ஒரு பேசு பொருள் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. சோ விவாகரத்து பண்ணிட்டு த்ரிஷாவை கல்யாணம் பண்ண போறாரான்ற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில எழும்புது. ஆனா விஜயை பிடிச்ச மக்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி விஜய்க்கு என்ன பிடிக்குதோ அது எல்லாமே எங்களுக்கும் பிடிக்கும்பா, விஜய்க்கு த்ரிஷா பிடிச்சா எங்களுக்கும் த்ரிஷா ஓகே தான் அப்படின்ற லெவல்ல தான் இப்போ எல்லாருமே விஜய்க்கு சப்போர்ட்டிவா இருந்துட்டு இருக்காங்க. மேபி கல்யாணம் நடந்தாலும் அது பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சோ த்ரிஷாவுடைய ஒரு இன்டர்வியூ பயங்கரமா ஃபேமஸ் ஆச்சு, பழைய இன்டர்வியூ ஃபேமஸ் ஆச்சு. அதுல வந்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஆக்டிங்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, எனக்கு சிஎம் ஆகணும், அதான் என்னோட ஆசை அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ த்ரிஷா தான் விஜயை தூண்டி அரசியலுக்கு வர வச்சாங்களான்ற ஒரு கேள்வியும் எழும்புச்சு. அது எல்லாமே போக இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், சினிமால 5 படங்கள் ரெண்டு பேருமே ஒன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஆன் ஸ்கிரீன் பேர் ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும், கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகும், ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. பட் அதெல்லாம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி விஜயும் காமிச்சிட்டாரு. மக்களுமே வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த விஷயம் விஜயோட அரசியலை பாதிக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா பர்சனல் வேற, அபிஷியல் வேற. கண்டிப்பா அவரால் வீட்டை காப்பாற்ற முடியல, நாட்டை காப்பாத்துவாங்களான்னு கேட்டாங்க. ஆனா நாட்டை கண்டிப்பா அவர் காப்பாத்துவாரு, வீட்டை விட்டு கொடுத்துருவாரு. ஏன்னா நாட்டு மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. சோ அதுக்காக தான் குடும்பத்தையே கூட அவர் விட்டு கொடுக்க ரெடி ஆயிட்டாரு. கண்டிப்பா நாட்டு மக்களை விட்டு கொடுக்க மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட நிறையவே இருக்கு. அது நம்மளால பார்க்க முடிஞ்சது. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா த்ரிஷா போட்ட ஒவ்வொரு போஸ்ட்டுமே பயங்கர வைரல் ஆக ஆரம்பிச்சது. விஜய்க்கும் த்ரிஷாக்கும் கல்யாணம்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கு த்ரிஷாவோட அம்மாவே லைக் பண்ணியிருந்தாங்க. அப்ப த்ரிஷாவோட அம்மாவும் இதுல கூட்டு கலவானியா அப்படின்ற மாதிரி எல்லாம் பல பேர் பேசியிருந்தாங்க. பட் அவங்களோட ஆசை என்னவா இருக்கலாம், மேபி ஒரு அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணணும்ன்றது இருக்கலாம். இப்போ இவருக்கு விவாகரத்து ஆயிடுச்சுன்னா இவங்களோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ அவங்களோட ஆசை நிறைவேறிடும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, த்ரிஷா வந்து எது செஞ்சாலும் எந்த பாட்டு போட்டாலும் விஜய்க்காக தான் இந்த கலர் ட்ரெஸ் போடுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கான்ட்ரவர்சியா போச்சு. இப்போ த்ரிஷா ஓட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓட் பண்ணிட்டேன்னு சொல்லி அவங்க காட்டியிருந்தாங்க. அப்போ வந்து அந்த போஸ்டுக்கு அர்ஜுனர் வில்லுன்னு சாங் போட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் விஜய் சாங் தான் போட்டிருக்காங்க. விஜய்க்கு இவ்வளவு அளவுக்கு அவங்க வந்து லவ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. பட் த்ரிஷா ஓட்டு போட்டுட்டு கார்ல ஏறும்போது கார்ல இருந்த சிலுவையை நிறைய பேர் நோட் பண்ணல, ஒரு சிலர் மட்டும்தான் நோட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ த்ரிஷாவுடைய கார்ல உள்ள கண்ணாடியில பாத்தீங்கன்னா சிலுவை தொங்க விட்டுருக்காங்க. ஸோ பேசிக்கா த்ரிஷா வந்து ஹிந்து தான். ஸோ விஜய் தான் கிறிஸ்டின், ஜோசப் விஜய் அப்படின்றதா இப்போ அவரோட பேரே கொடுத்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல விஜய்க்காக த்ரிஷா வந்து இப்ப கிறிஸ்துவ மதத்தை விரும்புறாங்களா, கிறிஸ்துவ மதத்துக்கு மாற போறாங்களா, கல்யாணத்துக்கு அப்புறம் மாறுவாங்களா, இல்லைன்னா விஜய்க்காக இப்படி வந்து சிலுவையெல்லாம் மாட்டி வச்சிருக்காங்களா அப்படின்றதுமே பல பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. எது எப்படி போனாலும் தனக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதே மாதிரி தானே நாமளும் பண்ணுவோம். அதுதானே த்ரிஷா பண்றாங்க. இது என்ன அவ்வளோ பெரிய கொலை குத்தமா, இதை போய் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேலி கிண்டலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ பல பேர் வந்து த்ரிஷாக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கூடிய சீக்கிரம் நமக்கு ரிசல்ட் வரப்போகுது. அதாவது மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. விஜய் வந்து 2 தொகுதியில நின்று இருக்காரு. கண்டிப்பா ஒரு தொகுதியில ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்லப்படுது. மேபி 2 தொகுதியில கூட ஜெயிக்க வாய்ப்பு உண்டு. அதுல ஒரு தொகுதியை வந்து த்ரிஷாக்கு கொடுத்துருவாராம். ஜெயிச்சுட்டா அதுல ஒரு தொகுதியை த்ரிஷாக்கு கொடுத்துருவாராம். அப்படியே அதாவது எப்படி ஜெயலலிதா வந்து அரசியலுக்குள்ள வந்தாங்களோ அதே மாதிரி த்ரிஷாவும் விஜய் மூலமா ஜெயிச்சதுக்கு அப்புறமா அரசியலுக்குள்ள வந்துருவாங்க. மேபி த்ரிஷாவை முன்னாடியே அவர் அனௌன்ஸ் பண்ணல அரசியலுக்கு அபிஷியலா அப்படின்னா, த்ரிஷா வச்சு பல பேர் ஓட்டு போடாம போயிட்டாங்கன்னா அதனால எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் வரட்டும். சோ ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஒரு தொகுதிக்கு த்ரிஷாவை சேர்த்துக்கலான்ற ஒரு டீலிங் வந்து அவங்களுக்குள்ள போய்கிட்டு இருக்கிறதாவுமே நிறைய தகவல்கள்லாம் வந்திருக்கு. எது எப்படி போனாலும் நாட்டுக்கு அவர் நல்லது செய்யறாரா, அவர் சந்தோஷமா இருக்காரா, அவர் சந்தோஷமா இருக்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரோ பண்ணிட்டு போகட்டும், அது நமக்கு தேவையில்லை. நம்ம நாட்டு மக்கள் 100% விஜய் நம்புறாங்க. சோ அந்த நம்பிக்கையை விஜய் காப்பாத்துவாரா அப்படின்றத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மே 4 வந்து த்ரிஷாவோட பர்த்டே, அன்னைக்கு ரிசல்ட் வரப்போகுது. இப்பவே எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, 80% வந்து விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
த்ரிஷாவோட பர்த்டேக்கு விஜய் கொடுக்க போற மிகப்பெரிய கிஃப்டே தான் முதலமைச்சர் பதவி அப்படின்றது தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இது ஏற்கனவே மீம்ஸ் ட்ரோல் எல்லாம் போட்டு தாக்கிட்டாங்க. இப்போ வந்து இந்த விஷயம் திரும்பவும் புகைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மற்ற கட்சி அரசியல்வாதிகள்லாம் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் முடிச்சுட்டு ரிலாக்ஸா ஓய்வெடுக்க ஒவ்வொரு ஊர்ல போயிட்டு எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்க. பட் விஜய் மட்டும் இன்னும் போகல. மேபி ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவரும் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு போயிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கையெழுத்து போட்டு தன்னோட வேலையை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா அவர் முதலமைச்சரா ஆகிறதுக்கான வாய்ப்பு 80% இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ அது வந்து நடக்குதா நடக்கலையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இவ்வளோ சப்போர்ட் மக்கள் வந்து விஜய்க்கு கொடுப்பாங்க அப்படின்றது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஆரம்பத்துல அவ்வளோ விமர்சனங்கள் வந்தது, அவ்வளோ அளவுக்கு அவருக்கு வந்து கண்டனங்கள் வந்தது, நிறைய எதிர்ப்புகள் வந்தது, நிறைய தடைகள் வந்தது, நிறைய போராட்டங்கள் வந்தது. இது எல்லாத்தையும் உடைச்சு எரிஞ்சு இன்னைக்கு தனித்து நின்று 234 தொகுதியிலுமே பாத்தீங்கன்னா அவர் வந்து வேட்பாளர்களை நிறுத்தி சிங்கம் மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சிருக்காரு. இதுவே மற்ற கட்சியினருக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சவாலாவும் செருப்படியாவும் இருக்கும் அப்படின்றதுதான் மற்ற அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்லிட்டே வராங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் 2026 யாருக்கு ஃபேவரா முடிய போகுது அப்படின்றது. விஜய்க்காக த்ரிஷா கிறிஸ்டினா வந்து மாறிட்டு இருக்காங்க. கிறிஸ்டினா அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஏசு கோவிலா போயிட்டு அவங்க வந்து பிரேயர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்ற மாதிரியும் விஷயங்கள்லாம் வந்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்துட்டு வினை தாண்டி வருவாயா படத்துல கிறிஸ்டின் மாதிரி ஜெஸ்ஸின்ற கேரக்டர்ல சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் அவங்களுக்கு செம்மையா சூட் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா ரியல் லைஃப்ல அதே மாதிரி ஜெஸ்ஸியா அவங்க மாறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் விஜய் த்ரிஷா இந்த பிரச்சனை எப்படி போய் முடிய போகுது. பர்த்டேக்கு விஜய் என்ன மாதிரி கிஃப்ட் த்ரிஷாக்கு கொடுக்க போறாருன்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு விஜய் த்ரிஷா பேர் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.